நாம எல்லாருமே எதிர்பார்த்த ஒரு அப்டேட் வந்துருச்சுங்க. இந்திய வர்சஸ் இங்கிலாந்து தொடருக்கான இந்திய அணி அதிரடியாக அறிவிச்சிருக்காங்க. ஏகப்பட்ட ட்விஸ்ட்டை இந்த ஸ்குவாட்ல வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ ரோஹித் சர்மா, விராட் கோலி 2 பேரும் டெஸ்ட் அணியிலிருந்து ஓய்வை அறிவித்ததுக்கப்புறம் இந்திய அணியை யார் வழிநடத்த போகிறாங்க, ஸோ அடுத்து இந்திய அணிக்கு யார் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருந்துச்சு. ஸோ யாரை தாண்டா கேப்டன் போட போகிறீங்க? ரிஷப் பண்ட் ஒரு பக்கம், கேஎல் ராகுல் ஒரு பக்கம், நம்ம சுப்மன் கில் ஒரு பக்கம், ஜஸ்பிரித் பும்ரா ஒரு பக்கம், ரவீந்திர ஜடேஜா, இந்த மாதிரி ஏகப்பட்ட லெஜெண்டரி பிளேயர்ஸ் வந்து நம்ம இந்தியன் டீமில் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது யாருக்கு அந்த கேப்டன்சி பதவி போக போகுதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கேள்வி, ஏகப்பட்ட ட்விஸ்ட் வச்சுட்டு இருந்தாங்க. நேற்று நடந்த பிசிசிஐ மீட்டிங்கில் வந்து தேர்வுக்குழு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட ட்விஸ்ட்டை பிளேயர்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். கடைசியாக பார்த்தீங்கன்னா எல்லா போராட்டத்துக்கு அப்புறம் ஒரு முடிவு எடுத்தாங்க. சுப்மன் கில்லை கேப்டனாக நியமிச்சிருக்காங்க. அதே மாதிரி நம்ம ரிஷப் பண்ட் அவர்களை வைஸ் கேப்டனாக டெஸ்ட் அணிக்கு நியமிச்சிருக்காங்க. ஸோ இளம் வீரர்கள் 2 பேரை இந்திய அணி அவருடைய கேப்டன் பதவி, வைஸ் கேப்டன் பதவி வந்து 2 பேருக்கும் கொடுத்துருக்காங்க அப்படின்னும் போது, ஸோ எப்படி நடக்க போகுது, எப்படி அதை கொண்டு போகிறாங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நடக்க போகிற டெஸ்ட்டு 5 டெஸ்ட் போட்டிகள் இங்கிலாந்து பிச்சில் நடக்க போகுது. இங்கிலாந்து பிச்சை பற்றி நமக்கு தெரியும். ஸோ ஒரு குவாலிட்டியான டீமாக இருந்தால் மட்டும்தான் அங்கே இங்கிலாந்து அடிக்க முடியும் அப்படின்றது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ ஏற்கனவே விராட் கோலி, ரோஹித் சர்மா 2 பேர் லெஜெண்டரி பிளேயர் வந்து இந்திய ஸ்குவாடில் இல்லை அப்படின்னும் போது, ஸோ கண்டிப்பாக இவங்க கஷ்டப்பட்டு போராடி தான் ஆகணும். முக்கியமான விஷயம், நல்ல குவாலிட்டியான பிளேயிங் லெவல் எடுத்துகிட்டு போனால் மட்டும்தான் இங்கிலாண்டை வந்து அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, முகமது ஷமி இந்த ஸ்குவாடில் எடுக்கல. ஸோ அவருடைய ஃபிட்னஸ் காரணமாக தான் அவரை தேர்வுக்குழு செய்யலைன்னு சொல்லிட்டு அக்ரகார் அவர்கள் வந்து தெளிவான விளக்கத்தை கொடுத்துருந்தாரு. ஸோ நம்ம பார்ப்போம் இந்த தொடருக்கான பிளேயிங் லெவலில் யார் இருக்க போகிறாங்க. ஸோ அதே மாதிரி 19 பேர் கொண்ட ஸ்குவாடை வந்து அறிவிச்சிருக்காங்க. யார் யார் இடம் பிடிச்சிருக்காங்க அப்படின்றத நம்ம இந்த ஸ்குவாடில் வந்து டீட்டெயிலாக நம்ம பார்த்துடலாம். ஸோ சுப்மன் கில்லுங்க, கேப்டன் சுப்மன் கில் அவர்கள் ஸோ இந்திய அணிக்கு மிகப்பெரிய ஒரு தங்க மகன் அப்படின்னு சொல்லப்பட்டு வந்துட்டு இருக்காரு. ரீசெண்டாக டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அவருடைய பர்ஃபார்மன்ஸ்ன்றது ரொம்ப லோவாக தான் இருந்திருக்கு. ஒரு மேட்ச் செஞ்சுரி அடிக்கிறாரு, ஒரு 2-3 மேட்ச் ஃபெயிலியர் ஆகிறாரு, திருப்பியும் ஒரு மேட்ச் செஞ்சுரி அடிக்கிறாரு. அந்த மாதிரி கம்பேக் பண்ணி இப்போ டெஸ்ட் டீமில் இடம் பிடிச்சிட்டு அதே மாதிரி கேப்டன் பதவியும் தட்டி தூக்கியிருக்காரு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். சுப்மன் கில் இருக்கிற வரைக்கும் இந்திய அணிக்கு ஒரு முக்கியமான பலம் அப்படி தான். பட் இருந்தாலுமே அவர் இனிமேல் வந்து ஓப்பனிங் ஆட போகிறதில்ல அப்படின்றது கிளியராக நமக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ அதுதான் வந்து இந்தியன் டீம் நடக்க போகுது. அவருக்குன்னு ஒரு ரோல் 1-1 பொசிஷன் இருக்க போகுது. நம்ம சத்தீஸ்வர் புஜாரா எந்த இடத்த விட்டு போனாரோ அந்த இடத்த வந்து இவர் பிக் பண்ணி அவர் ப்ளே பண்ண போகிறார் அப்படின்றது கிளியராக தெரிஞ்சு போச்சு. ஸோ இவருக்கு அடுத்தபடியாக ரிஷப் பண்ட் அவர்கள் வைஸ் கேப்டன். ஸோ இந்திய அணிக்கு முக்கியமான ரோல் அப்படின்னு கூட சொல்லலாம். ரிஷப் பண்ட் அவர்கள் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்திய அணிக்கு ஏகப்பட்ட விஷயங்களை பண்ணியிருக்காருங்க. அதுவும் நம்ம இங்கிலாந்து தொடரில் சொல்லவே தேவையில்ல, அவ்வளோ அற்புதமாக ஆடியிருக்காரு. செஞ்சுரியெல்லாம் அடிச்சிருக்காரு. நல்லா வந்து இங்கிலாந்து பவுலர்ஸில் வந்து கதிகலங்க வச்சிருக்காரு அப்படின்னும் போது ரிஷப் பண்ட் அவர்களுக்கு ஏகப்பட்ட மவுஸ் இங்கிலாண்டில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக அதை பயன்படுத்தி அவர் இந்த சீசனில் வேறு மாதிரியான ஒரு இன்னிங்ஸை வந்து ஆட போகிறாருன்னு நம்ம எதிர்பார்ப்போம். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஐபிஎல் வந்து அவருக்கு ஃபெயிலியராக இருந்தாலுமே கண்டிப்பாக இந்தியன் டீம் போனால் கண்டிப்பாக அவருக்கு சக்ஸஸ் கிடைக்க போகுது. அந்த 5 டெஸ்ட் போட்டியில் கண்டிப்பாக வேறு மாதிரியான ஆட்டத்தை வந்து அவர் ஆட போகிறாரு. அது எல்லாத்தையுமே நம்ம பார்க்க போகிறோம். அந்த ஆட்டம் யாருமே எதிர்பார்க்காத ஒரு ஆட்டம், எதிர்பார்க்காத ஒரு ரிஷப் பண்ட் அவர்களை நம்ம வந்து அந்த டெஸ்ட் தொடரில் கண்டிப்பாக நம்ம பார்க்க போகிறோம். அவர்கிட்ட இருந்து நிறைய ரன் நம்ம அந்த தொடர்லேருந்து கண்டிப்பாக எதிர்பார்க்க போகிறோம். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஜெய்ஸ்வாலை பொறுத்த வரைக்கும் டெஸ்ட்டில் அற்புதமாக ஆடிட்டு வந்துட்டு இருக்காருங்க. ஸோ அவர் அடிச்சுக்க ஆளே கிடையாது. டெஸ்ட்டை கூட T20 மாதிரி ஆடிட்டு இருக்காருங்க. செம்ம அக்ரெசிவ் இன்டென்ட்டுக்காக செம்மையாக ஆடிட்டு இருக்காரு. இங்கிலாந்து பிச்சிலாம் கண்டிப்பாக வேறு மாதிரி ஆடுவார். ஏற்கனவே பவுன்ஸ் எல்லாம் போட்டால் சும்மா தாறு மாதிரி அடிக்கிறாரு. ஸோ அதுவும் இங்கிலாந்து பிச்செல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் பவுன்ஸ் மட்டும் தாங்க ஆகும். ஸோ எப்படி பேஸ் பண்ண போகிறாரு? ஏன்னா ஏற்கனவே ஆஸ்திரேலியாவில் செம்மையாக ஆடிட்டார். ஸோ அதே மாதிரி இங்கிலாந்துலேயும் செம்மையாக ஆடிட்டார் அப்படின்னா டெஸ்ட்டில் அவரை விட சிறந்த ஓப்பனர் யாரும் இல்லை அப்படின்றத ப்ரூஃப் பண்ணி காட்டிடுவார். எப்படி சேவாக் வந்து பயங்கரமாக ஆடிட்டு இருந்தாரோ, டெஸ்ட்டை வந்து ஓடிய மாதிரி T20 மாதிரி ஆடிட்டு இருந்தாரோ, அதே இன்டென்ட்டை வந்து நம்ம ஜெய்ஸ்வால் கிட்ட நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம். வேறு மாதிரியான ஒரு ஆட்டத்தை வந்து ஆடிட்டு வந்துட்டு இருக்காருங்க. கண்டிப்பாக இவருடைய இந்த அக்ரெசிவான இன்டென்ட் இந்திய அணிக்கு ரொம்ப ரொம்ப தேவை டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ ஜெய்ஸ்வாலை வந்து பிக் பண்ணது ரொம்ப ரொம்ப ஹாப்பியான விஷயம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அடுத்தபடியாக கேஎல் ராகுலை பற்றி நமக்கு தெரியும். கிளாசிக் ராகுல் ஐபிஎல்ல செம்மையாக ஆடிட்டு வந்துட்டு இருக்காரு. டெஸ்ட்லேயும் செம்மையாக ஆடிட்டு இருக்காரு. ஆஸ்திரேலியா தொடரில் ஓப்பனிங்கில் அற்புதமாக ஆடிட்டு வந்தார். ஸோ அந்த ஒரு இன்டென்ட்டுக்காக தான் அவரை வந்து பிக் பண்ணியிருக்காங்க. மேபி வந்து ரோஹித் சர்மா பிளேஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். இவர் தாங்க ஓப்பனிங் ஆட போகிறாரு. அதில் எந்த மாற்றமும் இல்லை. இவரும் ஜெய்ஸ்வாலும் ஓப்பனிங் ஆட போகிறாங்க. வேறு மாதிரியான ஒரு ஆட்டத்தை கொடுக்க போகிறாங்க. கண்டிப்பாக இங்கிலாண்டில் ஒரு நல்ல தொடக்கம் கொடுத்தா மட்டும்தான் இங்கிலாந்து அணியை வந்து ஜெயிக்க முடியும். அது எல்லாருக்குமே நமக்கு தெரியும். ஸோ ராகுலை பொறுத்த வரைக்கும் டெஸ்ட்டில் வேறு மாதிரி ஆடி இருக்காரு. நல்ல ஸ்கோர் இருக்குது, நல்ல ஆவரேஜ் இருக்குது, சதம் அடிச்சிருக்காரு, 50 அடிச்சிருக்காரு, இந்த மாதிரி ஏகப்பட்ட ரெக்கார்டு வச்சிருக்காருங்க.
அவர் இங்கிலாந்துலேயும் டெஸ்ட் மேட்ச் ஆடியிருக்காரு, அங்கேயும் செம்மையாக பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு அப்படின்போது கண்டிப்பாக இங்கிலாந்து தொடரில் இவர் முக்கியமான ரோலில் வந்து முக்கியமான பிளேயராக இருப்பார். கண்டிப்பாக இவர்கிட்ட இருந்து நிறைய ஸ்கோரை வந்து நம்ம எதிர்பார்க்கறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் சாய் சுதர்சன் வந்து டெஸ்ட் மேட்ச்சுக்கு வந்து டெபியூ ஆக போகிறார் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வெளியே இருக்குது. மேபி அவர் வந்து பிளேயிங் லெவலில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, இல்லை வந்து டேரெக்டாக போகிறதுக்கான சான்சஸ் குறைவாக இருக்கா அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும். ஏன்னா கவுண்டர் கிரிக்கெட்டில் ஆடி இருக்காருங்க. பட் இருந்தாலுமே அவரை பொறுத்த வரைக்கும் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான போட்டின்றதுனால கண்டிப்பாக இந்தியன் ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க, எக்ஸ்பீரியன்ஸை நம்பி தான் போவாங்க. ஸோ அதனால் சாய் சுதர்சன் அவர்களை கண்டிப்பாக நம்ம டெஸ்ட்டில் பார்க்க போகிறோம். பட் வந்து இந்த தொடரில் வந்து முதல் போட்டியில் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. மேபி வந்து யாராச்சும் பர்ஃபார்மன்ஸு எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு கண்டிப்பாக அவர் உள்ளே வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அபிமன்யு ஈஸ்வரனை பொறுத்த வரைக்கும் டெஸ்ட்டில் டொமஸ்டிக்கில் ரஞ்சி ட்ரோஃபிலலாம் சொல்லவே தேவையில்லைங்க. அற்புதமாக ஆடி இருக்காருங்க. அவருடைய ஆட்டம் அப்படி இருந்திருக்கு. அதனால தான் டெஸ்ட் டீமை வந்து கவர்ந்து உள்ளே வந்திருக்காரு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். டெஸ்ட் டீம் ஏ டீமுக்கு வந்து இவர் வந்து கேப்டன்சி பண்ண போகிறாருங்க. ஸோ அதில் எப்படி இவர் ஆட போகிறார் அப்படின்றது எல்லார் மத்தியிலும் ஒரு எதிர்பார்ப்பு ஏற்படுத்தியிருக்கு. ஸோ கண்டிப்பாக இவரும் ஒரு இந்திய அணிக்கு ஒரு பேக்கப் ஓப்பனராக இருக்கார் டெஸ்ட்டில். மேபி இவருக்கு சான்ஸ் கிடைச்சாலும் கிடைக்கலாம். ஏன்னா ரொம்ப நாளாக ஸ்குவாடில் இருந்துட்டு வந்துட்டு இருக்காருங்க. கண்டிப்பாக ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க அப்படின்னா இவரும் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டாரு அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக இந்திய அணிக்கு நல்ல ஒரு பேக்கப் ஓப்பனராக இருப்பார். பட் இருந்தாலும் என்னென்னா லெஃப்ட் அண்ட் ரைட் ஓப்பனிங் காம்பினேஷனில் தாங்க போவாங்க ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது ரெண்டு பேரையும் லெஃப்டோட வச்சு கண்டிப்பாக இறங்க மாட்டாங்க அப்படின்றது கிளியராக இருப்பாங்க. ராகுலும் ஜெய்சாலும் ஓப்பனிங் ஆட போகிறாங்க, அதில் எந்த மாற்றமும் இல்லை. கருண் நாயர் அவர்கள் வந்து உள்ளே வந்திருக்காருங்க. கருண் நாயர், நம்ம எதிர்பார்த்த கருண் நாயர் அவர்கள் கிட்டத்தட்ட 8 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் இந்திய அணிக்கு கம்பேக் பண்ணியிருக்காரு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். செம்மையான இன்னிங்ஸ் ஆடி இருக்காருங்க. கிட்டத்தட்ட 6-7 போட்டி ஆடி இருக்காரு. கிட்டத்தட்ட 400 ரன் பக்கம் அடிச்சிருக்காரு. ஆவரேஜே பார்த்தீங்கன்னா 65க்கு மேலே வச்சிருக்காருங்க. அப்படி இருக்கும்போது ஏன் இவ்வளோ நாள் இவரை வந்து டெஸ்ட் டீமில் எடுக்கல அப்படின்றது மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சேவக்கு அடுத்தது 300 ரன் அடித்த டெஸ்ட்டில் ஒரே 2வது வீரர் இந்திய அணி வீரர்னா அது கருண் நாயர் தாங்க. அப்படி இருந்து அவரை வந்து டெஸ்ட்டில் ட்ராப் பண்ணியிருக்காங்க. அப்போ நினச்சி பாருங்கள், எப்படியாப்பட்ட ஒரு ஆட்டத்தை ஆடி இருப்பார், எப்படியாப்பட்ட ஒரு இன்னிங்ஸ் ஆடி இருப்பார். அவரை போய் ட்ராப் பண்ணிட்டீங்களடா. இப்போ வந்து கம்பேக் பண்ணியிருக்காருங்க. கண்டிப்பாக அவர் இங்கிலாண்டில் வேறு மாதிரி ஆடிட்டு இருப்பார். ஏன்னா கவுண்டர் கிரிக்கெட்டில் வந்து ஆடிட்டு இருக்காரு அப்படின்போது கண்டிப்பாக பிச்சு அவருக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. நிதிஷ்குமார் ரெட்டி பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டில் வந்து கலக்கிட்டு இருக்காருங்க. ஆஸ்திரேலியா தொடரில் எதர்ச்சியாக வந்து உள்ளே போனார், வேறு மாதிரியான ஒரு இன்னிங்ஸ் ஆடினார். ஸோ மீண்டும் வந்து அவர் வந்து கம்பேக் பண்ணி இந்தியன் டீம் டெஸ்ட்டில் வந்து ஸ்குவாடில் இடம் பிடிச்சிருக்காரு. இங்கிலாந்து பிச் வேறு, ஆஸ்திரேலியா பிச் வேறுங்க. பட் இங்கிலாந்து வந்து வேறு மாதிரி இருக்கும். ஸோ இந்த இங்கிலாந்து பிச்சில் எப்படி அவர் அப்ரோச் பண்ணுறாரு அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்பு ஏற்படுத்தியிருக்கு. இந்த சீசன் ஐபிஎல்ல வந்து அவர் எதிர்பார்த்த பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கலைங்க, ஃபார்மில் இல்லை. ஸோ அதனால் இங்கிலாந்து தொடரில் கண்டிப்பாக அவர் வந்து பிளேயிங் லெவலில் இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அவருடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து அங்கே எப்படி இருக்க போகுது அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ என்ன பண்ண போகிறார் அப்படின்றது நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ரவீந்திர ஜடேஜா வந்து இப்போ நம்பர் 1 டெஸ்ட் ஆல்ரவுண்டரில் கிட்டத்தட்ட 1200 நாட்களுக்கு பக்கம் வந்து ஃபஸ்ட்லேயே இருந்துட்டு வந்துட்டு இருக்காருங்க. ஸோ அவரை அசிக்க யாராலையுமே முடியாது அப்படின்ற அளவுக்கு கெத்தாக நின்றுட்டு இருக்காரு. ஸோ டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் சொல்லவே தேவையில்லைங்க, அற்புதமாக இருந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து இங்கிலாந்து தொடரில் வந்து பவுலிங் அட்டாக் அதிகமாக இருக்குன்றதுனால கண்டிப்பாக ஒரே ஸ்பின்னர் வந்து ரவீந்திர ஜடேஜா மட்டும்தான் இந்த இடத்துல வந்து இடம் பிடிக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி நிறைய ட்விஸ்ட்டை வந்து ரவீந்திர ஜடேஜா கொடுப்பார் அப்படின்றது ஒரு நம்பிக்கையாக இருக்குது. அவர்கிட்ட இருந்து நிறைய பர்ஃபார்மன்ஸ் வந்து இங்கிலாந்தில் நம்ம பார்ப்போம். அதுவும் வந்து கண்டிப்பாக குரூசியலான டைமில் கண்டிப்பாக நல்ல நாக்கு ஆடக்கூடிய ஒரு குவாலிட்டியான பிளேயராக ரவீந்திர ஜடேஜா இருக்கார். டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அவருக்கு ஏகப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்க. கிட்டத்தட்ட 3000 ரன்களுக்கு மேலே அடிச்சிருக்காரு, 300 விக்கெட்டுக்கு மேலே எடுத்திருக்காரு அப்படின்போது எந்த அளவுக்கு அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியுது. இவருக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா த்ருவ் ஜுரேலை வந்து பிக் பண்ணியிருக்காங்க. த்ருவ் ஜுரேலை பொறுத்த வரைக்கும் இப்போ ஐபிஎல்ல செம்மையாக ஆடிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேனில் நல்லா தான் ஆடிட்டு இருக்காரு. அவரை வந்து இந்திய அணி ரிஷப் பண்ட்டுக்கு பேக்கப் விக்கெட் கீப்பராக வந்து பிக் பண்ணியிருக்காங்க. ரிஷப் பண்ட்டுக்கு மேபி ஏதாச்சும் அன்ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக இவர் பிளேயிங் லெவலில் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆஸ்திரேலியா பார்த்தீங்கன்னா அந்த ஆஸ்திரேலியா நடந்த போட்டியிலலாம் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்ததுனால ஸ்குவாடில் உள்ள வந்திருக்காரு. கண்டிப்பாக அவருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்க. ஸோ அதே மாதிரி வாஷிங்டன் சுந்தர் மீண்டும் கம்பேக் பண்ணியிருக்காரு. வாஷிங்டன் சுந்தரை பொறுத்த வரைக்கும் நல்ல அக்ரெசிவ் இன்டென்ட் இருக்குது, நல்ல பவுலிங் நல்லா போட்டுட்ருக்காரு, பேட்டிங்லேயுமே சூப்பராக ஆடிட்டுருக்காரு. அப்படின்போது கண்டிப்பாக அவர் இந்தியன் டீமுக்கு அஸ்வினுடைய இடத்த ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக தான் அவரை ஒரு ஆப் ஸ்பின்னராக கன்சிடர் பண்ணி அவரை வந்து இன் டீமில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. கண்டிப்பாக இது நல்ல பிக்குங்க. கண்டிப்பாக அஸ்வின் விட்ட இடத்த வாஷிங்டன் சுந்தர் கண்டிப்பாக பிடிச்சி ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான பிளேயராக மாறத்துக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. அடுத்து ஷார்துல் தாக்கூர் கிட்டத்தட்ட ரொம்ப நாளைக்கு அப்புறம் மீண்டும் இந்தியன் டீம் ஸ்குவாடில் வந்து இடம் பிடிச்சிருக்காருங்க. டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நல்ல ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. இதுக்கு முன்னாடி நடந்த இங்கிலாந்து தொடர்லாம் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் செம்மையாக இருந்திருக்குங்க. பயங்கரமான விக்கெட் எடுத்திருக்காரு, பயங்கரமாக 50+ ஸ்கோர்லாம் அடிச்சிருக்காரு. அப்படின்போது கண்டிப்பாக ஒரு குவாலிட்டியான ஆல்ரவுண்டராக இருப்பார் அப்படின்றது நம்பிக்கையாக இருக்குது. ஸோ அதனால தான் அந்த நம்பிக்கையில் தான்
இவங்க இந்திய அணி வந்து இப்போ டெஸ்ட் டீமுக்கு வந்து பிக் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, ரஞ்சி ட்ராஃபியில் சூப்பராக பவுலிங் போட்டிருக்காரு, சூப்பராக பேட்டிங் ஆடியிருக்காருங்க, 2 செஞ்சுரி பக்கம் அடிச்சிருக்காரு, கிட்டத்தட்ட 40 விக்கெட் பக்கம் வந்து ரஞ்சி ட்ராஃபியில் எடுத்திருக்காருங்க. ஸோ அந்த ஒரு இன்டென்ட்டுக்காக தான் பிளேயிங் லெவலில் இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஜஸ்பிரீத் பும்ராங்க. ஜஸ்பிரீத் பும்ரா வந்து ஃபிட்னஸாக இருப்பார் அப்படின்றது ஒரு கேள்வியாக இருந்துச்சு. ஸோ அஜித் அகர்கர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஜஸ்பிரீத் பும்ரா வந்து ஃபிட்டாக இருந்து அவரை பிக் பண்ணதே மிகப்பெரிய ஒரு அதிசயமாக இருக்குது. ஸோ அவர் நம்ம டீமில் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயம் தான். பட் என்னன்னா, அவர் ஃபுல் சீரியஸ் மேட்ச்லையும் ஆடுவார் அப்படின்றது கண்டிப்பாக கிடையாது. மேபி வந்து 3-4 டெஸ்ட் போட்டியில் ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவருடைய ஃபிட்னஸை வச்சு தான் அவர் ஃபுல் டெஸ்ட் போட்டியிலையும் ஆடுவாரா மாட்டாரா அப்படின்றது டிசைட் பண்ணுறதே ஒரு முடிவாக இருக்குது. பட் இருந்தாலுமே ஒரு டீமில் இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு ஹாப்பியான விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அஜித் அகர்கரே சொல்லியிருக்காரு. அடுத்து முகமது சிராஜ் அவர்கள் உள்ள வந்திருக்காங்க. முகமது சிராஜ் அவர்கள் எல்லா இடத்துலையுமே தூக்கிட்டாங்க. ஸோ T20 இல்லை, இப்போது ஓடியிலையும் இல்லை. ஸோ இப்போ டெஸ்ட்டில் மட்டும் தான் இருக்கார். ஓடிய ஃபார்மேட்டை பொறுத்த வரைக்கும் அவர்கிட்ட இருந்து எதிர்பார்த்த பர்ஃபார்மன்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு ரோஹித் சர்மா சாம்பியன்ஸ் ட்ரோஃபி தொடர்லேருந்து அவர் தூக்கிட்டார். பட் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருந்திருக்கு. இங்கிலாந்து தொடரில் கண்டிப்பாக அவருடைய பர்ஃபார்மன்ஸ் மீண்டும் கம்பேக் பண்ணி ஒரு நல்ல குவாலிட்டியான பவுலிங் போடுவார் அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஸோ என்ன பண்ண போகிறாரு, எப்படியாப்பட்ட கம்பேக் பண்ண போகிறார் அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். பிரசித் கிருஷ்ணா சொல்லவே தேவையில்லைங்க. ஐபிஎல்லில் செம்மையாக போட்டுட்டு வந்துட்டுருக்காரு. அதே மாதிரி ஆஸ்திரேலியா தொடர்லையும் கடைசி போட்டியில் செம்மையாக போட்டாருங்க. ஸோ இவர்கிட்டையும் நல்ல லென்த் அண்ட் லைன் இருக்குது, நல்ல பவுன்ஸ் இருக்குது, நல்ல அட்டாக்கிங் பவுலிங் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இவரும் இங்கிலாந்து தொடரில் வேறு மாதிரியான ஒரு ஆட்டத்தை ஆடுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. இவருடைய பவுலிங்கில் இங்கிலாந்து பவுலர்களை எப்படி சிதறடிக்க போகிறார் அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆகாஷ் தீப்பும் செம்மையாக போட்டுட்ருக்காருங்க. டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஆகாஷ் தீப் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே அற்புதமாக போட்டிருக்காரு. ஆஸ்திரேலியா கூட செம்மையாக போட்டிருக்காரு. அதே மாதிரி நம்ம இந்தியாவில் நடந்த எல்லா டெஸ்ட் போட்டிகளிலையுமே சூப்பராக போட்டிருக்காரு. ஸோ இவர் எடுத்ததும் ஒரு நல்ல பிக் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஹர்ஷ்தீப் சிங் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே இருக்கார். ஓடியிலையும் வந்துட்டார், T20 வந்துட்டார், இப்போ டெஸ்ட்லேயும் உள்ளே வந்திருக்காரு. அப்படின் போது ஏன் அவரை உள்ளே கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ இங்கிலாந்து பிச்சில் லெஃப்ட் ஹேண்ட் பவுலர் கண்டிப்பாக செம்மையாக ஸ்விங் ஆகும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு அவர் வந்து உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. மேபி வந்து அவரை பிளேயிங் லெவலில் போடுவாங்களா அப்படின்றா கண்டிப்பாக அது வந்து மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ எந்த மாதிரியான இன்டென்ட்டோட வர போகிறாங்க, ஸோ அதே மாதிரி ஒரு பிளேயிங் லெவலில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ அடுத்து கடைசியாக பார்த்தோம்னா குல்தீப் யாதவும் டெஸ்ட்டில் செம்மையாக போட்டுருக்காருங்க. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா டெஸ்ட் போட்டியில் அற்புதமாக அவருடைய பர்ஃபார்மன்ஸ் இருந்திருக்கு. ஸோ நல்ல பவுலிங் அட்டாக் இருக்குது. பட் இங்கிலாண்டை பொறுத்த வரைக்கும் ஸ்பின்னர்ஸ்க்கு வந்து அந்தளவுக்கு தேவைப்படாது, பவுலிங் தான் தேவைப்படும் அப்படின்ற பட்சத்தில் குல்தீப் யாதவ் அவர்கள் பிளேயிங் லெவலில் இருப்பார் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியாக தான் இருக்குது. ஸோ பார்ப்போம். ஸோ இதுதாங்க ஸ்குவாடு. கிட்டத்தட்ட 19 பேர் ஸ்குவாடை வந்து இந்திய அணி அறிவிச்சிருக்காங்க. கண்டிப்பாக வேறு மாதிரியான ஒரு ஸ்குவாடாக தான் இருக்குது. ஸோ இந்த ஸ்குவாடை வச்சு எந்த பிளேயிங் லெவலை வந்து செட் பண்ண போகிறாங்க, எந்த மாதிரியான பிளேயிங் லெவல் இருக்க போகுது அப்படின்றத நம்ம பார்ப்போம்.